போட்டது என்ன பயங்கர வைரல் ஆகி இல்ல இதை ரொம்ப இப்படிதான் இதே மாதிரி வேத்து தான் இருந்தேன். என்னது அதாவது திமுக காரங்க எப்பவுமே பெண்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க, பெண்களை மதிக்க மாட்டாங்க, ஒரு பட்டியலினத்தை மதிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்களை யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது யாருமே எதிர்பார்க்காத பேச்சு. அதுவும் ஒரு பேராசிரியர், அவரோட பேரை விட அதிகமா அவருக்கு டிகிரிஸ் இருக்கு, அவ்வளவு படிச்சிருக்காரு. ஏன் இப்படி பேசினாருன்னு உண்மையிலேயே சைக்கிக்கா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது முதிர்வின் காரணமாக கொஞ்சம் தடுமாறுறாருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிறது நல்லது. தாமாகவே முன் ராஜினாமா செய்யறது அவருக்கு இவ்வளவு நாள் வைத்த பதவிக்கே நல்லது. அது பண்ணுவாங்களா திமுக காரங்கன்னு நமக்கு தெரியல. பண்ணல அப்படின்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பெண்களை தொடர்ந்து நீங்க இப்படியே யார் அந்த சார்னு இதுவரைக்கும் நீங்க காட்டல, உலகத்துக்கே தெரியும் யார் அந்த சார்னு. ஆனா நீங்க அப்படியே 3 மாதம் பொத்தி வைத்திருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வெளியில விட்டீங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் நியாயமா, தர்மமா? என்ன மாதிரியான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கோயபல்ஸ் தத்துவம், பொய்ய சொல்லியே பண்றது, இல்ல நீ அப்படியே கொஞ்ச நாளைக்கு கிடப்புல போட்டா சரியாயிரும் நினைக்கிறது. அப்படியே இருந்தா அடுத்து ஒரு 9 மாதத்துல எலெக்ஷன் வருது, வீட்டுக்கு போயிருவீங்க, திரும்பி வர முடியாது. 10 வருஷம் கழிச்சு வந்தீங்க, எங்க தலைவர் இருக்கப்ப 13 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்தீங்க, திரும்ப என்றுமே வர முடியாத நிலைக்கு ஆயிருவீங்க. பணம் இருக்கிறனால மட்டும் வந்துட முடியாது. தாய்மார்கள் கொதிச்சு போயிருக்காங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல.